ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபிஷ்ஷை மேக்னேட் பண்ணுறதுக்குரிய பேஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். இஞ்சி கார்லிக் பேஸ்ட், அடுத்தது லெமன், அடுத்தது குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக 1 by 1 போத் சைட் அப்ளை பண்ண போகிறேன். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1/2 hour இதை ஊற விடணும். ஸோ இதில் லெமன் ஆட் பண்ணுறது அந்த நல்ல ஒரு புளிப்புத்தன்மை வேறு மூரைக்குள்ளே அந்த ஃபிஷ்ஷில். ஸோ அதால் தான் நான் லெமன் ஆட் பண்ணுறேன். அவ்வளோ ஃபிஷ்ஷையும் 1/2 hour நான் அதில் ஊற விட்டுட்டு இதில் ஒரு பேனில் நான் தண்ணியை கொதிக்க விடுறேன். கொதிக்க விட்டுட்டு அதில் நெய் இல்லாட்டி கொஞ்சமாக எண்ணெய், அடுத்தது லவங்கம், பட்டை, பிரிஞ்சோல் இலை, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க விட்டுட்டு பிரியாணி அரிசியை போடணும். உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க. இது கொதிக்க விடக்குள்ளே தண்ணியை அரிசியை விட கொஞ்சம் கூடவாக விடணும். அப்போ தான் நாங்கள் வடித்து எடுக்கணும். இல்லாட்டி சோறு அந்த 1/2 boilலையே இந்த கஞ்சி கூட சொதன்னு வந்துடும். ஓகே, அதால் தண்ணியை கூட விட்டு வடித்து எடுத்து வைக்கிறோம். இதில் ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெயை விட்டுட்டு ஃபிஷ்ஷை 1 by 1 போத் சைட் நல்லா பொரிச்சு எடுக்கிறோம். அடுத்தது ஒரு பேனை கொதிக்க விட்டுட்டு அதில் எண்ணெய் விட்டு எல்லா ஸ்பைசஸும் போடணும். போட்டு பிரியாணி மேக் பண்ணுறதுக்கு ஃபைனல் ப்ராசஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் பிரிஞ்சோலியில், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை அதில் சேர்க்குறேன். அது கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி, இஞ்சி கார்லிக் பேஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு கிரேவி டைப்புக்கு வந்த உடனே அதில் எண்ணெய், பழப்புளி விட்டு கறியை நல்லா தீக்காக வரும் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டு, இல்லாட்டி சில பேர் ஃபிஷ் பவுடர் இருக்குது பேக்கிங்கில், அது போட்டு கிரேவி டைப்புக்கு அப்புறம் நாங்கள் பொரித்த ஃபிஷ்ஷை போட்டு நல்லா கொதிக்க விடுறது. கொதிக்க விட்டுட்டு ஃபிஷ்ஷை வெளியில் எடுத்துடணும். வேண்டாம், ஏற்கனவே அதை உடைஞ்சிட்டது. இன்னும் ரைஸ் அவியக்குள்ளே அதுக்குள்ளே சேர விட இல்லாது. ஸோ 1/2 boilல இருக்கிற ரைஸை நாங்கள் அதுக்குள்ளே ஆட் பண்ணுறோம். ஃபிஷ்ஷை எடுத்துட்டு அந்த கிரேவிக்குள்ளே அந்த 1/2 boil பண்ணின அரிசியை போட்டு நல்லா தம் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபிஷ்ஷை போட்டு விடணும். அப்போ தான் அந்த ஜூஸி இறங்கும். ஸோ நீங்கள் மேக் பண்ணினீங்கன்னா இப்படி வரும். ஸோ நீங்கள் சர்வ் பண்ணிக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு ஃபிஷ் எடுத்து வச்சுட்டு ரைஸை போட்டிங்கன்னு சொன்னால் ஃபிஷ் ஏற்கனவே உடைஞ்சிட்டு இனி உடைய வாய்ப்பில்லை. ஸோ வஞ்சர மீன் கொஞ்சம் பெருசண்டபடி அதை ஹேண்டில் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எனிவே I try my best. ஸோ இப்படி இருக்கும். ஸோ நான் வாழை இலையில் சர்வ் பண்ணினேன். இட்ஸ் வெரி டேஸ்டி. சிக்கன் பிரியாணியை விட ஃபிஷ் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் ரொம்ப பிடிச்ச ஆகளுக்கு இந்த பிரியாணி பிடிக்கும். ஸோ நல்ல ஒரு டேஸ்டான பிரியாணி, அதோட தயிர் பச்சடியும் மற்றது முட்டையை வச்சு சர்வ் பண்ணினா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.